நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்கம்மா, அதுவும் ஸ்வீட்டாக செஞ்சு கொடுங்கம்மா, சூப்பரான ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்களா. ஒரு ரவை இருந்தால் போதுங்க, இந்த மாதிரி சூப்பரான ஜூஸியான மடக்கு பூரி செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ரவை மடக்கு பூரி செய்யறதுக்கு நம்ம ரவையை ட்ரையான மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸான மாவாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. சிறிதளவு உப்பு சேர்த்து சிறிதளவு நெய்யும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. மேலே கொஞ்சம் நெய் தடவிட்டு இதை மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற விடலாங்க. அரை மணி நேரம் கழித்து இந்த மாவை எடுத்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இதை ஒரு கவுண்டர் டாப் மேலேயோ இல்லை டேபிள் மேலேயோ போட்டு நல்லா பூரி மாவு தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாம். நல்லா தேய்ச்சதுக்கு அப்புறமா சின்ன சின்ன பூரியா செய்யறதுக்காக ஒரு மூடியை வச்சு எல்லாமே ஒரே ஷேப்ல நம்ம கொண்டு வந்துடலாங்க. இது தேவையான மாவு, தேவையில்லாத மாவெல்லாம் எடுத்துட்டு இந்த பூரி மேல சிறிதளவு நெய்யை பிரஷ் வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கு மேல பாத்தீங்கன்னா டஸ்ட் பண்றதுக்காக கொஞ்சமா மைதா மாவோ இல்லது அரிசி மாவோ நம்ம ஜல்லடையில போட்டு ஜலிச்சோம்னா அது மேல எல்லாமே டஸ்ட் ஆயிரும். அதுக்கு அடுத்ததான் ஒவ்வொரு பூரியும் ரெண்டாம் மடக்கி அதை மூணாம் மடக்கும் போது ஒரு பெல் ஷேப்புக்கு வருங்க. இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நல்ல சூடான எண்ணெயில போட்டு ரெண்டு பக்கமும் பொன்னிறமா பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்ததா அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டு தேவையான அளவு சர்க்கரையும் சேர்த்துட்டு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதிச்ச உடனே ஒரு அரை கம்பி பதம் வந்தா போதுங்க. இது கூட தேவையான அளவு வெண்ணிலா எசன்ஸ் சிறிதளவு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இந்த சர்க்கரை பாகுல நம்ம செய்து வச்சிருக்கிற மடக்கு பூரியை சேர்த்து ஒரு இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி போட்டு நல்லா ஊற விடலாங்க. ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா இந்த ஸ்வீட்டை எடுத்து கொடுத்து பாருங்க. ரொம்ப ரொம்ப ஜூஸியான ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட்டா இருக்கும் இந்த மடக்கு பூரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபுட்டி தமிழா ஃபாலோ பண்ணுங்க.